இந்த 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா மனப்பூர்வமா வரவேற்கிறோம். இதுல என்ன அப்படின்னா, அது யாருக்கு அந்த 3 சிலிண்டர் போகும் அப்படின்றத அரசு வரையறுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த சிலிண்டர் கொடுக்க கூடாது. எங்க மாசம் 1,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர் வீட்டுக்கும் நீங்க ஒரு சிலிண்டர் கொடுப்பீங்க. மாசம் ஒரு 5,000 சம்பாத்தியத்துக்கே தடுமாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூலி விவசாய குடும்பம், கூலி வேலை செய்யக்கூடிய குடும்பத்துக்கும் நீங்க ஒரு சிலிண்டரை கொடுப்பீங்க அப்படின்னா எந்த விதத்துல இது சமூக நீதிங்க? கீழே இருக்கிறவங்க மேல வர்றதுக்கு ஒரு திட்டத்தை கொடுங்க. அதுல போய் நாங்க எல்லாருக்கும் சமமா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. அது சமூக நீதி கிடையாது. அந்த விதத்துல தாவேகா இது மாதிரி சில நிபந்தனைகளை விதிக்கிறத நான் முழு மனசோட வரவேற்கிறேன். இதுக்கு நீண்ட நாளா இந்த மகளிரோட எதிர்பார்ப்பா இருந்தது இலவச சிலிண்டர் அப்படிங்கிறது வெற்றிகரமா அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனா அவர் தேர்தல் அறிக்கையில 6 சிலிண்டர் வருடத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப முதல் கட்டமாக 3 சிலிண்டர் பொங்கல்ல இருந்து வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா சிலிண்டர் இல்ல, அதற்கான தொகை வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்படும் அப்படிங்கறத இவங்க சொல்லியிருக்கிறாங்கப்பா. இந்த சிலிண்டர் கொடுக்கறத நான் வரவேற்கிறேன்ப்பா. அது ஒரு முக்கியமான திட்டமா இருக்கு. ஏன்னா நான் அடித்தட்டு மக்களோட பழக்கும் போது நம்ம பாக்குறோம் இல்லையா, அங்க இது ஒரு குடும்பங்களை பொறுத்த மட்டும் இது ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான். நீங்க இலவசம்னு நீங்க சொன்னீங்க. இது விலையில்லா சிலிண்டர் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். ஏன்னா இலவசம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த அரசுகள் அப்படி கூட சொன்னாங்க அப்படின்ட்டு அதை கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுல விமர்சனம் பண்ணியிருந்தாங்க தேர்தல் பிரச்சார டயத்துலன்னா உங்களுக்கு தெரியும். இது இலவசம் கிடையாது, விலை இல்லாத இது. அதனால நம்ம இப்ப தாவேகா ஆட்சியில அத விலை இல்லாத அப்படின்ற தொடரை சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசுமே விலை இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. அதிமுக அரசு விலை இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனா பேச்சுவாக்குல அது இலவசம் இலவச பேர் இலவச இது அப்படின்னு சொல்லிட்டு கொச்சைப்படுத்துற மாதிரி சிலர் பேசினாங்க. அதுக்கு விமர்சனங்கள் வந்துச்சு. அதனால நம்ம இதுல பேசும்போது விலை இல்லா அப்படின்றத நம்ம சொல்றதுதான் சரியாக இருக்கும் நம்முடைய சேனல்ல. ஓகே, இந்த 6 சிலிண்டருக்கு பதிலா 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க அப்படின்றதை நான் புரிஞ்சுக்கிற முடியுது, ஏத்துக்க முடியுது. இப்ப இருக்கக்கூடிய அரசினுடைய பொருளாதார சிக்கலை கவனத்துல எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 சிலிண்டர் கொடுக்கறது ஒரு தொடக்கமாக, அதாவது இந்த பொருளாதார சூழல் சீர்படுறது வரைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது சீர் ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா மனப்பூர்வமா வரவேற்கிறோம். இதுல என்ன அப்படின்னா, அது யாருக்கு அந்த 3 சிலிண்டர் போகும் அப்படின்றத அரசு வரையறுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த சிலிண்டர் கொடுக்க கூடாது. லட்சம் ஆண்டு வருமானம் கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த சிலிண்டர் அப்படிங்கறத அவங்க சொல்லிருக்காங்க. ஆனா தேர்தல் வாக்குறுதியில அந்த மாதிரி சொல்லல. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் சிலிண்டர் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த இது வச்சிருக்கிறாங்க. அதுக்குமே கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறது எழுந்திருக்குது. ஆமா, இந்த எதிர்ப்பு இங்க பாருங்க, எங்க மாசம் 1,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர் வீட்டுக்கும் நீங்க ஒரு சிலிண்டர் கொடுப்பீங்க. மாசம் ஒரு 5,000 சம்பாத்தியத்துக்கே தடுமாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூலி விவசாய குடும்பம், கூலி வேலை செய்யக்கூடிய குடும்பத்துக்கும் நீங்க ஒரு சிலிண்டரை கொடுப்பீங்க அப்படின்னா எந்த விதத்துல இது சமூக நீதிங்க? அது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது பாத்தீங்களா, அந்த ஏற்றத்தாழ்வு இன்னும் அது உறுதிப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். அதனால இது சமூக நீதியே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சமமா எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஒரு படி மேல ஏத்துறது. அதுதான் உண்மையான சமூக நீதி, சமூக அக்கறை, சமத்துவத்தை நோக்கிய ஒரு பயணமாக அப்படி இருக்கும். அந்த விதத்துல இந்த தாவேகா அரசு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறத நான் வரவேற்கிறேன். குறைந்தபட்சமா சில நிபந்தனைகள் இருக்கணும். இதேதான் நான் மின்சாரத்துக்குமே நான் சொல்றேன். இந்த 100 யூனிட் 200 யூனிட் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா, அதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அரசுல அந்த செயல்படுத்துறதுல சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாமே நமக்கு புரியுது. அதெல்லாம் நிர்வாக சீர்கேடுகள். ஆனா கொள்கை அளவுல இந்த 200 யூனிட் கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாருக்குமே எங்க கொடுக்கும். அதுல ஒரு லிமிட்டை கொண்டு வர்றது அப்படின்றது சரிதான். அது எல்லா திட்டத்திலையுமே, அதாவது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய விதத்துல நீங்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட திட்டங்களை கொண்டு வர்றீங்க அப்படின்னா பொருளாதார அடுக்குல கீழ்நிலையில் இருக்கிறவங்க அடுத்த கட்டமா மேல வர்றதுக்கு உதவியாக இருக்கணும் இந்த திட்டங்கள்.
ஓகே. நீங்க ஏற்கனவே மேல் நிலையில இருக்கிறவங்களுக்கும், கீழ இருக்கிறவங்களுக்கும் ஒரே இத குடுத்தீங்கன்னா, அந்த ஏற்றத்தாழ்வுன்றது அப்படியே தானே இருக்கும். கீழ இருக்கிறவங்க கீழவே தான் இருப்பாங்க. மேல இருக்கிறவங்க மேலவே தான் இருப்பாங்க. அவங்களால மேல இருக்கிறவங்கள கீழ கொண்டு வாங்கன்னு சொல்லல. அப்படி திட்டத்த நான் சொல்லல. கீழ இருக்கிறவங்க மேல வர்றதுக்கு ஒரு திட்டத்த குடுங்க. அதுல போய் நாங்க எல்லாருக்கும் சமமா நாங்க குடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. அது சமூக நீதி கிடையாது. அந்த விதத்துல தாவேகா இது மாதிரி சில நிபந்தனைகளை விதிக்கிறத நான் முழு மனசோட வரவேற்கிறேன். இதுக்கு முந்தைய அரசு செஞ்சாங்க. அது செய்யறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு நிறைய எதிர்வினைகள் வந்துச்சு. ஆனா இப்போ இந்த தாவேகா அரசு செய்யறத அவங்க இந்த இந்த சமூக அக்கறையை மையமாக வைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிப்பா. எல்லாரும் சேர்ந்து வளரணும். அதுதான் வளர்ச்சி. அதை மையமாக வச்சு அவங்க எடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு அவங்க போடக்கூடிய நிபந்தனைகளை நான் முழு மனசா வரவேற்கிறேன். அந்த விதத்துல இந்த 3 சிலிண்டர் கொடுக்கறதுக்கு அந்த ஒரு நிபந்தனை போட்டிருக்காங்க இல்லையா, கண்டிஷன்ஸ், அது மிக சரியானது. இந்த திட்டத்துலப்பா ஒரு குடும்ப தலைவியா எனக்கு இருக்கக்கூடிய எண்ணம் இல்ல என்னுடைய கோரிக்கை அப்படின்னா, இப்ப பணம் வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. ஆனா அதற்கு பதிலா சிலிண்டர் நேரடியா குடுத்தா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்குதுப்பா. இப்ப புக் பண்ணா நம்மளுக்கு லேட்டா வர்றது, இந்த இந்த காலகட்டத்துக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது தட்டுப்பாடுங்கிறது அதிகமா இருக்கிறப்போ, அரசு வந்து அந்த சிலிண்டரை பணமா குடுக்காம சிலிண்டரா குடுத்தா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்துப்பா. அதுல எனக்கு கருத்து வேறுபாடல இல்ல. உண்மையில உங்களுடைய, ஏன்னா நீங்க நடைமுறையில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு சிக்கல் இது. அது வசதியானவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க ஈஸியா ரொட்டேட் பண்ணிக்கிருவாங்க. இப்போ ஒரு சிலிண்டரை மட்டும் நம்பி இருக்கிறவங்களுக்கு நீங்க சொன்னது மாதிரி அந்த சிக்கல் இருக்கு. அரசு இதை கவனத்துல எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான் நடைமுறைப்படுத்தும் போது இது மாதிரி அல்லது இந்த மாதிரி சிலிண்டர் இதை ஒரு இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்க சிலிண்டர் கேட்டா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சீக்கிரமே அவங்க அப்ளை பண்ண ஒரு 2 நாள்ல 3 நாள்ல கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்படி ஏதாவது ஒரு நடைமுறையில பண்ணிட முடியுது. இது தீர்க்கக்கூட முடியாத பிரச்சனை கிடையாது. அதனால இட்ஸ் எ பிராக்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட். அது தவிக அரசு கவனத்துல எடுத்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிலிண்டர் கொடுக்குற திட்டத்தை நான் முழு மனசா வரவேற்கிறேன். இந்த சிலிண்டர் கொடுக்கறதுக்கு எலிஜிபிலிட்டி, அதுக்கு ஒரு கிரைட்டீரியன் வச்சிருக்காங்க இல்லையா, அதையும் நான் வரவேற்கிறேன்.